விஜய் நிவினை போய் பார்க்குறாரு. பார்த்தோன்னே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நல்லா தான் இருக்கேன். சரி உங்கள் ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, ஃபோட்டோ ஷூட் தானே, அதெல்லாம் நல்லா தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி சரி இதுக்காகவா என்னை இங்கே வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா உன்னை பார்த்து பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் வர சொன்னேன், வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சரி எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் கேட்குறாரு. எல்லாருமே நல்லா தான் இருக்கும். சரி உங்களுக்கு வேலை ஏதாவது இருந்தால் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. நிவின் அங்கேருந்து அப்படி பார்த்துட்டே போகிறாரு. எதுக்காக விஜய் நம்மளை கூப்பிட்டாரு, எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே அங்கேருந்து போகிறாரு. விஜய் யோசிக்கிறாரு, அடுத்தது எங்கே போகலாம், எங்கே போய் விசாரிக்கலாம், சரி குமரனோட கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட கடைக்கு போகிறாரு. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு. துணியெல்லாம் அப்படியே கிடக்குது அப்படின்னு தச்சிட்டு இருந்தோம்ல அதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காவேரி எப்படி இருக்கா, காவேரிலாம் நல்லா தான் இருக்கா. ஆமாம் அவளுக்கு ஏதாவது ஃப்ரெண்டுங்க இருக்காங்களா இங்கே? சென்னையில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருக்கா. அப்படியா, சரி நம்பர் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. நம்பர் தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் நம்பர்லாம் கொடுக்குறாரு. அதை நோட் பண்ணிக்கிறாரு விஜய். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்படியே குமரன் பார்த்துட்டே இருக்காரு. அங்கேருந்து போகிறாரு, அந்த ஃப்ரெண்டு வீடை தேடி போகிறாரு. போயிட்டு வாங்க 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 நீங்கள் காவேரியோட ஹஸ்பண்ட் தானே, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க. இல்லை காவேரி இங்கே வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இல்லை இல்லை இங்கே காவேரிலாம் வரவே இல்லையே. அப்போ நடந்த எல்லாத்தையுமே விஜய் அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. அப்படியா, அப்போ வந்து இங்கே எங்கேயுமே காவேரி வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. காவேரிக்கு தேவையான எல்லா ஃப்ரெண்டும் கொடைக்கானலில் தான் இருக்காங்க. நீங்கள் கொடைக்கானலில் போய் விசாரித்தா கண்டிப்பாக உண்மை எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. தாத்தா ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி என்னாச்சு விஜய், கிடைச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை இல்லை எங்கேயும் நான் தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் கொடைக்கானலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. நான் அங்கே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாரு விஜய், கண்டிப்பாக காவேரி இல்லாமல் நீ வரவே கூடாது, புரியுதா? வந்தால் நீ காவேரியோட தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தாத்தா. சரி தாத்தா, கண்டிப்பாக நான் போய் தேடி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொடைக்கானல் போகிறாரு. போகும்போது பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாரு. அப்படியே காவேரி நினச்சி பார்க்குறாரு. காவேரிக்கு ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே அங்கேருந்து போகிறாரு. காவேரி நீ எங்கே தான் இருக்க காவேரி, தயவு செய்து வந்துரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சுட்டே போகிறாரு. ராதா வராங்க, வந்து சமையல் ரூமில் பார்க்குறாங்க. என்ன சாப்பாடுலாம் அப்படியே இருக்குது, யாருமே சாப்பிடவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கேருந்து பாட்டியும் வராங்க. ஆமாம் சமைச்சு வச்சது எல்லாமே அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சாப்பிடவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் காவேரி காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கீழே வரவே இல்லையே, ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட கேட்குறாங்க. காவேரி வரவே இல்லை கீழே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா, காவேரி வீட்லேயே இல்லை, விஜயோடு சேர்ந்து வெளியே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. ஏன் என்னாச்சு? இல்லை ஒரு மாதிரி மனசு சரியில்லைல்ல, அதனால தான் நான் காவேரியை வந்து வெளியே கூட்டிகிட்டு போக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து வெளியே போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே ராதாவும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கே வந்து பயங்கர கோவமாக போகிறாங்க. தாத்தா அப்படியே யோசிக்கிறாரு. காவேரி எங்கே காவேரி போனேன், ஏதோ திட்டினதுக்காக வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன், எப்படியாவது வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு தாத்தா பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே விஜய் போகிறாரு. போகும்போது நான் என்ன காவேரி உங்ககிட்ட பேசினேன், நான் ஒன்றுமே சொல்லலை, ஏதோ கோவத்தில் நான் அப்படி பேசிட்டேன், அதுக்காக இப்படி தான் வீட்டை விட்டு போவியா, இப்போ நான் எத்தனை இடத்துல உன்னை கேட்டுட்டு இருக்கேன், எங்கே போனாலும் நீ இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க, கொடைக்கானலாவது நீ இருக்கணும், கண்டிப்பாக உன்னை நான் கண்டுபிடிக்கணும், தாத்தா உன்னோட தான் வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அஜய் அவங்க பையன்கிட்ட சொல்கிறாரு. இங்கே பாரு, கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிடலாம் ராகினி, சரியா? அவங்க அப்பா சரியான ஃப்ராடு, சொத்து வந்தால் மட்டும் போதும், அதை கரெக்டாக நமக்கு எழுதி வாங்கிக்கலாம், புரியுதா? இந்த கல்யாணம் நடக்கணும், அதுவும் கோயிலில் தான், அம்மா கிட்ட எதுவுமே சொல்லாத, கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா அஜய் கிட்ட சொல்கிறாரு.